நீங்கள் உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைக்காக முதல்ல அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே இருக்கிறபோது தேவன் அவனை வெற்றி சிறக்க பண்ணுவாராம். ஹலோ, இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே இருக்கிறப்ப, சொல்லுங்கள், கர்த்தருக்குள்ளே இருக்கிறப்ப தேவன் அவரை வெற்றி சிறக்க பண்ணுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வெற்றி நிச்சயம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பது நிச்சயம். பக்கத்தில் இருக்கிற கைப்பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு 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 மனுஷன் கர்த்தருக்குள்ளே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி கொடுத்துட்றாரு கர்த்தர். பிரைஸ் எல்லாம் ஜீசஸ். ஒரு ஊழியக்காரர் இப்படியா ஒரு சாட்சி சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் 11 வயசில் ரட்சிக்கப்பட்டாராம். கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். 11 வயசில் கர்த்தருக்குள்ளே வந்தாராம். அப்போ அவர் ரட்சிக்கப்படுறப்ப அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை. அவங்க அப்பா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற ஒரு மனுஷன். அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னா தான தர்மம், டீ வந்திருக்கு பா கிரேஸ், தான தர்மத்தில் மூழ்கி போனவங்க அவங்க அம்மா. அவங்க அப்பா யார்? ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறவங்க. அவங்க அம்மா ரொம்ப தியானம் பண்ணுறவங்களாம், காசை இறைச்சிருவாங்களாம். இதனால் வீட்டில் பயங்கர கடன். அந்த சூழ்நிலையில் இவர் ரட்சிக்கப்படுறாரு. இவர் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார், கர்த்தருக்குள்ளே வந்தார் பாருங்க. இவர் ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே வந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அந்த குடும்பத்தையே மாற்றிட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இவர் ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே வந்ததுனால கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுற அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டாராம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களாம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களாம். இப்போ குடும்பமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ குடும்பமே ஒரு பெரிய ஊழியக்காரர் குடும்பமாக அவங்க ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வந்ததுனால அந்த ஒரு மனுஷனை வச்சு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியவே கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் சிஸ்டர், பிரதர்? இன்னைக்கு நான் உங்களுக்கு இதை தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களை வச்சு கர்த்தர் உங்கள் குடும்பத்தையே மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒருத்தர், ஆமேன். உங்கள் பிள்ளை மாறாமல் இருக்கிறாங்களா? உங்கள் பையன் மாறாமல் இருக்கிறாங்களா? உங்கள் மகன் மாறாமல் இருக்கிறாங்களா? இல்லை உங்கள் கணவர் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாரா? சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களா வீட்டில்? இல்லை உங்கள் மனைவி ஆண்டவரை பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அவங்கள விடு, நீ முதல்ல கர்த்தருக்குள்ளே வந்துட்டனா அப்புறம் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க.
அதை தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பம் மாறுறது உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வருகிற பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் செய்கிறாரு. கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு விடுதலை இருக்கு. சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளே வந்தால் வெற்றி நிச்சயம். ஆமாம், நாம் கர்த்தருக்குள்ளே வராமல் தூரத்தில் நின்று கர்த்தரை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் விடுதலை வர்றது இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு, நாம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமாங்கிறது தான் என் கேள்வி. சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு. நீங்கள் என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்களோ, என்னைக்கு முழுகி ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, அன்னைக்கே கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். இதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா, இதுதான் இங்கே விஷயம். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பேட்டரியில் கூட மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குங்க. ரெண்டுமே கனெக்ட் ஆனால் தான் அந்த பேட்டரியினுடைய பவர் வெளியில் வருது. இங்கே ஆண்டவர் மட்டும் என் கூட இருந்துட்டு நான் அவர் கூட இல்லாமல் போகிறதுனால தான் பிரச்சனையே வருது. ஏன் 20 வருஷமாக கிறிஸ்தவனாக இருந்தும், 10 வருஷமாக கிறிஸ்தவனாக இருந்தும், 5 வருஷமாக கிறிஸ்தவனாக இருந்தும் வெற்றி வரலை? ஏன்னா கிறிஸ்து எங்குள்ள இருக்கிறாரு, நான் அவருக்குள்ளே இருக்கிறேனா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? அதான் யோவான் 15:7 இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கே நாம் என்ன சொல்கிறோம்? நீங்கள் எனக்குள்ளே இருங்க, அது போதும் ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளே இருக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீயும் எனக்குள்ளே இருக்கணும். நான் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தால் விடுதலை கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. நீயும் எனக்குள்ளே இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மார்த்தாளை போல இயேசுவை கூப்பிட்டு உள்ளுக்குள்ளே உட்கார வச்சுக்குவாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தானே மார்த்தாள். எடுத்து வாசித்து பாருங்களேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதில் 38ஆம் வசனத்தை அப்படி எடுத்து வாசிங்க. பாருங்க, யார் ஏற்றுக்கொண்டால்? மார்த்தாள். சொல்லுங்க, யார் இயேசுவை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டால்? இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டது யார் தெரியுமா? மார்த்தாள் தான் கூப்பிட்டா. சொல்லுங்க, மார்த்தாள் தான் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டா. இந்த மார்த்தாள் என்ன பண்ணுறா பாருங்க. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்து வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை மரியாள் பாதத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் 40ஆவது வசனம் சொல்லுது பாருங்க, மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். பாதத்தில் உட்கார வேண்டியது யார்? முதல்ல மார்த்தாள் தான் உட்கார்ந்துருக்கணும். ஆனால் ஏசப்பாவை கூப்பிட்டு ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டு இவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறா பாருங்க. இன்றைக்கி நிறைய ஆண்டோடைய பிள்ளைகள் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா ஒரு மூலையில் இப்படி உட்கார வச்சுக்கிறது, நாம் போய் நம்ம வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆண்டவர் பார்க்குறாரு, நான் உள்ளுக்குள்ளே வந்ததே உங்கூட பேசுகிறதுக்கு, நீ என் கூட பேசாமல் யாரு கூடயே போய் பேசிக்கிட்டு இருக்கிற. லாஸ்ட்டில் பிரச்சனைன்னு வந்தால் மட்டும் நீ என்கிட்ட வர. ஆமேன்னு சொல்லுங்க. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரச்சனைனா மாத்திரம்தான் ஏசப்பா கிட்ட போவாங்க, கர்த்தர்கிட்ட போவாங்க. நீங்கள் பைபிளில் பாருங்கள், தண்ணி இல்லை உடனே போவாங்க, கர்த்தாவே தண்ணி இல்லை. அப்புறம் தண்ணி வந்ததுக்கப்புறம் அவன் வேலையை அவன் பார்க்க போயிடுவான்.
சாப்பாடு இல்லையா, உடனே போவான், கர்த்தாவே சாப்பாடு இல்லை. அப்புறம் சாப்பாடு கிடச்ச உடனே திரும்ப அவன் போயிடுவான். பிரச்சனையும் தேவையும் வர்றப்போ மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர்கிட்ட போனாங்க. ஆனால் மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா? பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தேவன் இடத்துல போகலை, எப்பவுமே கர்த்தர் கூடயே இருந்தான். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, பிரச்சனை வந்தால் மட்டும் ஆஹோஹேன்னு கத்துறோம் இல்லை, கண்ணீரை சிந்துறோம் இல்லை. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த? இன்னைக்கு அப்பா இங்கே இருக்கிற அநேகரோடு கூட பேச விரும்புகிறாரு. ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட வர்றதை நிறுத்துங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்க வேண்டியவங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு. இப்போ ஆவியானவர் என்ன சொல்லி தர்றாருன்னா, உனக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள நீ இருக்கிறியா? நீ எனக்குள்ள இருப்பன்னா உன் மூலமாக நான் ஒரு வெற்றியை கொடுப்பேன். கர்த்தருக்கு மாற்றாக நீங்கள் எந்த மனுஷனை வச்சாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அது ஒரு பாஸ்டரையவே வச்சா கூட நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அது ஒரு ஊழியக்காரனை வச்சாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அது சொந்தக்காரனை வச்சாலும் தப்பு பண்ணுறீங்க. நண்பனை வச்சாலும் தப்பு பண்ணுறீங்க. கர்த்தர் இடத்துல கர்த்தரை தான் நம்ம வைக்கணும். பாருங்கள், கர்த்தர் தான் நம்மளை விசாரிக்கிறவர், கர்த்தர் தான் நமக்கு அற்புதம் செய்கிறவர். கர்த்தர் பக்கத்தில் தான் நம்ம உட்கார்ந்து இருக்கணும். கர்த்தர் பக்கத்தில் நம்ம உட்கார்ந்தாதான் நிறைய காரியங்களில் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அதனால தான் ஃபாதர் இப்படி பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு மீன் இருக்குது, அந்த மீனை தண்ணியை விட்டு எடுத்தால் என்ன ஆகும் சொல்லுங்க? மீனை தண்ணியை விட்டு எடுத்தால் என்னங்க ஆகும்? செத்து போயிருங்க. ஒரு செடி இருக்குங்க, செடியை நிலத்திலிருந்து பிடுங்கி வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்னங்க ஆகும்? செத்து போயிருங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நம்மளை பிடுங்கி வெளியில் எடுத்துட்டா நம்மளால் வாழ முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சாமி நமக்கு மதிப்பு மரியாதை. அவரை விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் வெளியில் போயிட்டீங்கனாலோ, இல்லை உங்களை விட்டுட்டு கர்த்தர் கொஞ்சம் வெளியில் போயிட்டாரோ, பாதிப்பு கர்த்தருக்கு கிடையாது, பாதிப்பு நமக்கு. ஆலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறாரு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்கள் அவர்கிட்ட வந்துடுங்க, ஆண்டவர்கிட்ட அமர்ந்துருங்க. நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டீங்கனாலே ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை உங்கள் மூலமாக செய்வார். மாறாததெல்லாம் மாறும். சொல்லுங்கள், மாறாதவைகள் எல்லாம் மாறும், நடக்காதவைகள் எல்லாம் நடக்கும், தீராதவைகள் எல்லாம் தீரும், சுகமாகாததெல்லாம் சுகமாகும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வர்ற வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆரம்பத்தையும் ஜெயத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. இந்த மே மாதம் ஆவியானவர் இதை சொல்லி உங்களிடத்துல உங்களுடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறாரு. ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்க வேண்டிய நீங்கள் வேறு எந்த மனுஷங்கிட்ட போய் கையை நீட்டிட்டு நின்னாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட விடுதலையை வாங்க வேண்டிய நீங்கள் வேற எத்தனை மனுஷங்கிட்ட போய் விடுதலையை தாங்கன்னு சொன்னாலும் விடுதலை கிடைக்காது. நீங்கள் விடுதலை ஆகணும்னா நீங்கள் கர்த்தருக்குள்ளே வரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்குள் வருகிற பொழுது கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல கையை தட்டி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்கள் சூழ்நிலைகளை குறித்து ரொம்ப கவலைப்படாதீங்க. மார்த்தாள் கர்த்தரை பக்கத்தில் வச்சுட்டு கவலைப்படுறான்.
எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தரை பக்கத்தில் வச்சுட்டு மார்த்தாள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், கர்த்தரை பக்கத்திலே வச்சுருக்குறோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ ஏசப்பா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தர்றாருன்னா, நீ கவலைப்படுவதினால் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. தலையில் இருக்கிற முடி இருக்குது பாருங்க, அதில் ஒன்றை கூட உங்களால் வெள்ளையாக்கவும் முடியாது, கருப்பாக்கவும் முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன பாஸ்டர் பண்ணணும்? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். உங்கள் விடுதலை, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம், உங்கள் நிம்மதி. இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய நினைக்கிறதுனால இந்த வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்துடுங்க. உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே சுமக்க முடியாது. ஒரு பிரச்சனையை, ஒரு சில காரியங்களை உங்களால் ஒரு சில கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எப்படியாச்சும் நான் மாற்றிடுவேன்னு. இல்லை, உங்களால் ஒரு அளவுக்கு மேலே அந்த இடத்துல நிற்க கூட முடியாது. நீ முயற்சி பண்ணி என் கையால் எல்லாத்தையும் சாதிப்பேன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கன்னு நீங்கள் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்துட்டு அமருவீங்கன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த மே மாதம் ஆண்டவர் அநேகரை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம், வேதனை, போராட்டம், பாடு, இது எல்லாமே மாறணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து அமருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களை நம்புற ஆண்டவரே, போனால் போகட்டும், அவங்க விட்டுட்டு போனால் போகட்டும், அவங்க பேசிட்டு போனால் போகட்டும், இதெல்லாம் எனக்கு இல்லாமல் போனாலும் போகட்டும், நான் உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்து உங்களுக்குள்ள நான் இருக்கிறதுனால நிச்சயம் எனக்கு ஒன்று தெரியும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எங்களை எப்பொழுதும் நீர் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நீ அவரை அறிகிற அறிவின் வாசனை எங்களை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். யவீரு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. இந்த யவீருங்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய மகள் சாகிற நிலைமையில் கர்த்தர்கிட்ட வரான். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கிறப்ப மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் 22வது வசனத்திலிருந்து அவரை கண்டவுடனே பாருங்க, அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டி கொண்டான். நல்லா கவனிங்க, யவீரு வாழ்ந்த காலத்தில் மருத்துவர்கள் இருந்தாங்க சிஸ்டர், பிரதர், டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, வைத்தியர்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் யவீரு போய் விழலை. யவீர் எங்கே வந்து விழுறான்? இயேசுவின் பாதத்தில் விழறான். சொல்லுங்கள், இயேசுவின் பாதத்தில் விழறான். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா, யவீர் என்ன அனாதையா? கிடையாது. யவீருக்கு மனைவி இருந்தாங்க, யவீருக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, யவீருக்கு உறவினர்கள் இருந்தாங்க, யவீருக்கு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க யாருமே இயேசுவின் பாதத்தில் விழலை. ஆனால் தன்னுடைய மகள் உயிரோடு வரணும்னு சொல்லி யவீரு மட்டும் இயேசுவின் பாதத்தில் வந்து விழறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களே, யவீருக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை மற்றவங்களுக்கு இல்லை. யவீரு ஒருத்தன் போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்ததுனால என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக கிடந்த அவளுடைய மகள் உயிரோடு எழுந்திருக்கிறாள்.
அப்போ என்ன அர்த்தம்? நான் போய் வேற எந்த மனுஷன் காலில் விழுந்தாலும் என் மக உயிரோடு எழுந்திருக்க சொல்லுங்க. வேற யாரு காலில் போய் நான் விழுந்தாலும் உங்கள் குடும்பம் மாறாது, உங்கள் பசங்க மாற மாட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் நன்மை நடக்கணும்னா, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்கள் குடும்பம் கட்டப்படணும்னா, உங்கள் குடும்பம் அநேக ஜனங்களுக்கு முன்னாடி சாட்சியாய் நிறுத்தப்படணும்னா, நீங்கள் மற்றவங்க காலில் விழக்கூடாது. நீங்கள் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வந்து விழணும். ஒரு மனுஷன் அவருடைய பாதத்தில் விழுகிற பொழுது அவன் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை என் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முழுசாக அவர் பிடிக்கிறதுக்கு பேர் தான் பாதத்தில் விழுறது. ஒருத்தன் பாதத்தில் விழுறான்னு என்னங்க அர்த்தம்? அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை. அதுதான் பாதத்தில் விழுறது. நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் கையை வைக்கணும். நீங்கள் கையை வச்சா என் மக பிழைப்பா. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்து என் பிள்ளைகள் மேலே உங்கள் கையை வைப்பீங்கன்னா என் பிள்ளைகள் பிழைப்பாங்க. நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்து என் குடும்பத்தின் மேலே உங்கள் கையை வைப்பீங்கன்னா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே நீங்கள் வந்து என் மேலே கையை வைப்பீங்கன்னா என் வியாதி என்னை விட்டு மாற. ஆண்டவரே அவர் பாதத்தில் விழுந்தாய். ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் விழுந்த பொழுது இயேசு அவர் அவனோடு கூட போனார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அவனோடு கூட போனார். யாரோடு கூட போனார்? யவீரோடு கூட இயேசு போனார். யவீரோடு கூட ஏன் இயேசு போனார்? ஏன்னா யவீரு தான் காலில் விழுந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சில் நிறைய பேர் இருக்கலாம், இயேசுப்பாவை ஆராதிக்கிறதுக்கு நிறைய பேர் வரலாம். ஆனால் சர்ச்சில் இருக்கிற இயேசு யார் கூட வீட்டுக்கு போவார் தெரியுமா? யார் பாதத்தில் விழுறாங்களோ அவங்க கூடவே இயேசு போவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கூட்டமாக இருக்குது, ஏசப்பாவுக்கு என்ன தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பாதத்தில் அவர் பாதத்தில் விழுந்துட்டீங்கன்னா உங்கள் கூடவே வருவார். அவரை நீங்கள் சொல்லணும், நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது பண்ணணும் ஆண்டவரே. யாக்கோபு சொல்கிறாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தினுடைய பாதத்தில் விழுந்து நீங்கள் தான்ப்பா ஏதாவது பண்ணணும் அப்படி கேட்குறாங்க பாருங்க. அந்த மனுஷங்க கூட கர்த்தர் வருவார். இன்றைக்கி நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்கள் குடும்பம் கட்டப்படணும்னா நீங்கள் அவர் பாதத்தில் விழுந்துருங்க. வெக்கத்தை பார்க்காதீங்க, கூச்சத்தை பார்க்காதீங்க. 4 பேருக்கு முன்னாடி எப்படி இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அவர் பாதத்தில் விழுந்துட்டீங்கன்னா அவர் உங்கள் கூடவே வருவார். ஏசப்பா உங்கள் கூட வரணும்னா நீங்கள் அவருடைய பாதத்தில் விழணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. யவீருடைய மனைவி, யவீருடைய அப்பா அம்மா, யவீருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சாக கிடக்கிற மகளுக்கு முன்னாடி நின்று அழுகிறாங்க. ஐயோ அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ போக போகிறையேன்னு அழுகிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யவீருடைய மனைவி, அப்பா அம்மா, நண்பன், உறவுகள் எல்லாம் யவீருடைய மகளுக்கு முன்னாடி நின்று அழுகிறாங்க. விடுதலை கிடச்சிச்சா? கிடைக்கல. ஆனால் யவீர் ஒருத்த மட்டும் மகளுக்கு முன்னாடி அழுகாம கர்த்தருக்கு முன்னாடி அழுகிறான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மகளுக்கு முன்னாடி அழுகிற ஒரு கூட்டம் இருக்குது, கர்த்தருக்கு முன்னாடி அழுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். எந்த இடத்துல அழுததுனால ஒரு விடுதலை கிடச்சிச்சு? ஆமாம், பிரச்சனைக்கு முன்னாடி அழுகு. சில பேர் பாருங்கள், எதுக்கு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க, சர்ச்சுக்குள்ளே வந்தால் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனையை பார்த்து நீ அழுகாத, தேவ சமூகத்தில் வந்து அழு. அங்கே அழுகிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இங்கே வந்து நீ அழுகிற பொழுது கர்த்தர் உன் கண்ணீரை துருதியில் பிடித்து உனக்கானதை கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே அழுகணுமோ அங்கே தாங்க அழுகணும். பிரச்சனைக்கு முன்னாடி தைரியமாக நிற்கணும். எலியாவை பாருங்க, பிரச்சனைக்கு முன்னாடி தைரியமாக நிற்கிறாரு, கர்த்தருக்கு முன்னாடி கீழே விழுந்து போய் கிடக்கிறாரு. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்போவுமே அவனை புரிஞ்சுக்கணும் பாருங்க, பிரச்சனைக்கு முன்னாடி அழுகக்கூடாது. இப்படி ஆயிடுச்சே ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே ஆண்டவரே, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சே ஆண்டவரே,
என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறி போயிருச்சே ஆண்டவரே, என் சூழ்நிலை இப்படி ஆயிருச்சே ஆண்டவரே, என் வேலையில் இப்படி நடந்துருச்சே ஆண்டவரே, நான் நம்பினவங்கெல்லாம் இப்படி போயிட்டாங்களே ஆண்டவரே, என்னை கேவலமாக பேசிட்டாங்களே ஆண்டவரேன்னு அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் என்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து அவருடைய பாதத்தை பிடிச்சு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் உங்களை நம்பி தான் வந்துருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு நான் சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கண்ணீர் விடுவது அவர் பாதத்தில் மட்டும்தான் இருக்கணும். அவர் பாதத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. என் ஊழிய ஓட்டத்தில் நான் நிறைய இடங்கள் இதை நான் பார்த்துருக்குறேன். கண்ணீரோடு நம்ம பண்ணுற ஜெபத்திற்கு பல நிச்சயம் இருக்குது. ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்கள் கண்ணீரை துருத்தியில் பிடிச்சிக்கிட்டே இருப்பார். ஏற்ற நேரம் வருகிற பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனையே வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பிரச்சனை ஏராளமாக இருக்குது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜெயத்தை கொடுக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனை பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தெரிய வர்றப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சேன்னு நம்ம கஷ்டப்படுவோம் பாருங்கள். என் குடும்பம் இப்படி மாறி போயிருச்சே, எல்லாரும் என்னோடய குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுகிறாங்களே, அவமானமாக இருக்குதேன்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரங்களில் பாருங்கள், கடவுள் ஒரு சில பிரச்சனைகளில் அந்த பிரச்சனை பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் கேவலமாக பேசுகிற அளவுக்கு அது மாறுகிற அளவுக்கு அது மாறுது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக அவரை பிடிப்பீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை குறித்து மனுஷங்க பேசுகிறாங்களோ அந்த வாயில் கர்த்தர் செய்ய போகிற நன்மையை பேசுகிற ஒரு காலத்தை தேவன் கட்டளையிடுவார். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு உங்கள் பிரச்சனை தெரியுதோ அத்தனை பேரும் உங்களுக்கு நடக்க போகிற வெற்றியையும் பார்ப்பாங்க. யவீருடைய வீட்டில் அவன் மகன் செத்து போயிட்டான். செத்து போனதுக்கப்புறம் இயேசு போகிறாரு. செத்து போயிட்டாருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. செத்து போன ஒரு பெண்ணை பார்த்து எல்லாரும் புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு போய் என்ன பண்ணுறாரு? அற்புதம் பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ புலம்புனவங்க வாயெல்லாம் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏசப்பா போய் அந்த மகளை உயிரோடு எழுப்புனதுக்கப்புறம் புலம்பி அழுதாங்க பாருங்கள். இளவு வீட்டில் பெண்கள் அழுகிறத பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், அழுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும். எப்படி அழுவாங்க தெரியுமில்ல? இப்போது இளவு வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு போய் இயேசு நாமத்தினால எழுந்துரு அப்படின்னு சொல்கிறீங்க. செத்து போனவன் எழுந்துட்டான். இப்போ அழுதுட்டு இருந்தவங்க வாயெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கப்புச்சுப்புன்னு இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்குற வெற்றி. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல, அந்த வாயே உங்கள் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையை பார்த்து சொல்லும், இவங்க உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஜனம். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, உங்கள் தேவன் உண்மையுள்ள தேவன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் கர்த்தர் என்னை தோற்று போக விட மாட்டார். என் கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. இந்த மே மாதம் தேவன் எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. என்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் கர்த்தருக்குள்ளே வருகிற பொழுது கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இன்றைக்கி நாம் எல்லோரும் ஒரு முடிவு எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளே வந்துடுறேன், என்னை நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? எஸ், நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்குறாருங்க. நான் எப்போவுமே அதை நம்புவேன். சர்ச்சு சின்னதாக இருக்குது. நம்ம சர்ச்சு ஒரு வேளை சிஎஸ்ஐ ஆர்சி சர்ச்சு மாதிரி பெரிய சர்ச் இல்லாமல் இருக்கலாம்.
இல்லை பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் மோகன்லாசஸ் ஐயா அவங்க இப்படிப்பட்ட பெரிய ஆட்கள் மாதிரி நம்ம சர்ச் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது என்னென்னா, எங்கள் கட்டடம் சின்னதாக இருந்தாலும் கர்த்தர் எப்போவும் இந்த சபையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. ஹானர் பண்ணுவாருங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த சர்ச்சில் நான் சொல்கிறேன், ஒரு சபையில் நீங்கள் போய் உட்காந்து இயேசுப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை அவர் கேட்பார். பெரிய சர்ச்சுக்கு ஒரு நீதி, சின்ன சர்ச்சுக்கு ஒரு நீதி எப்பவும் கர்த்தர் வைக்கிறதே கிடையாது. பெரிய ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு நீதி, சின்ன ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு நீதின்னு கர்த்தர் எப்பவுமே வைக்கிறதே கிடையாது. நீங்கள் சொல்லும் போது ஆமென் ஆண்டவர்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வார். சொல்கிறப்ப தான் தலையை குனிஞ்சிட்டு இப்படி சொரிஞ்சுக்கிட்டு டைமை பார்த்துக்கிட்டு அப்படி மேலே பார்த்துக்கிட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீங்கள் சொல்லும்போது கவனமாக ஆமென் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க, ஆண்டவர் உடனே வருவார், உடனே தொடுவார். ஒரு செகண்டு தாங்க, ஒரே செகண்டு தான். அந்த டைம் வர்றப்போ அப்படியே ஆண்டவர் தூக்குவார் பாருங்க. அதுதான் கர்த்தர்.